முதல் செய்தியாக காவிரி குண்டாறு இணைப்பு முல்லை பெரியாறு இந்த விஷயத்தை முன்னிறுத்தி தான் பேச போகிறோம். இதில் நேற்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் CR பாட்டீலை சந்தித்து பேசியிருக்காரு. தன சந்திப்புக்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, காவிரியில் தமிழ்நாட்டுக்கு உரிய நீரை இதுவரைக்கும் கர்நாடக அரசு விடுவிச்சதே கிடையாது. இந்த விடுவிப்பு அப்படின்றது உச்சநீதிமன்ற தீர்ப்பை முறையாக பின்பற்றுதல் அப்படின்றத காட்டுது அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுவதற்காகவும், காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்துக்கு 6000 கோடி ரூபாய் அந்த நிதி தேவைப்படுது. மாநில அரசு செலவு செய்திருக்கக்கூடிய தொகையை அதுக்காக ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு தமிழக அரசுக்கு அனுமதி கொடுக்க கேரளா மறுக்குது. இந்த விவகாரத்தில் மத்திய அரசு தலையிட்டு உரிய அனுமதியை பெற்றுத்தரும் அப்படின்ற 3 விஷயங்களை தான் இன்னைக்கு ஓடிட்டு இந்த சந்திப்பு அப்படின்னு நடைபெற்றது. பட் பொதுவாக அண்மை காலத்தில் தமிழ்நாட்டு அமைச்சர்கள், தமிழ்நாட்டு எம்பிக்கள் மத்திய அமைச்சர்களை சந்தித்து அந்தந்த துறை சார்ந்த அல்லது அவங்க தொகுதி சார்ந்த சில முக்கிய கோரிக்கைகளை வைத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. புதிய அமைச்சரவை பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த 2 அமைச்சர்களுமே இந்த துறைக்கு முற்றிலுமாக புதிய நபர்கள். CR பாட்டீலும் சரி, அதுக்கு அடுத்ததாக ராஜ்பூஷன் சௌத்ரி இணையமைச்சராக இருக்கக்கூடிய நீர்வளத்துறை இணையமைச்சராக இருக்கக்கூடியவரும் சரி, இந்த மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய நீர் பங்கீடு தொடர்பான விஷயங்களை பெரிய அளவுக்கு கையாண்ட அனுபவம் அப்படின்றது அவங்களுக்கு கிடையாது. ஆனால் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றதை வலியுறுத்துவதற்காகவும் இந்த விஷயத்துக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதை கோடிட்டும் மரியாதை நிமித்தமான சந்திப்பாகவும் இது அமைந்தது அப்படின்றது தான் நம்ம பொதுவாக பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமா இருக்குது. சில கோரிக்கைகளை தன் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டதாகவும் அதற்கு அவர்கள் அதை கேட்டு புரிந்து கொண்டார்களா இல்லையான்றது தெரியல. ஆனால் இந்த விஷயத்தை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். இது உடனடியாக புரிந்து கொள்ளக்கூடிய செய்தியில் பல நூற்றாண்டு காலமாக இருக்கக்கூடிய நதிநீர் பிரச்சனை, உரிய அவகாசம் எடுத்துக்கோங்க, நாங்கள் மீண்டும் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சொல்லிட்டு வந்திருக்காரு. ஸோ உரிய விளக்கங்கள், உரிய மனுவும் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத ஒரு எழுத்துப்பூர்வமான மனுவாகவும் கொடுத்திருக்காங்க. ஸோ மாநில அரசு தரப்பிலிருந்து இந்த நதிநீர் பிரச்சனையில் வரக்கூடிய நாட்களில் இவங்களோட தொடர்ந்து ஒரு பயணப்பட வேண்டியிருக்கும் அப்படின்றதுல ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இந்த திட்டம், இந்த பயணம் அமைந்தது அப்படின்றத நம்மளால் புரிந்து கொள்ளக்கூடிய செய்தியாக இருக்குது. இப்போ ஓரளவுக்கு காவிரியில் உபரிநீர் வருகை அப்படின்னு தொடர்ந்து அதிகரிச்சிட்டு இருக்கு. இதன் காரணமாக இப்போது தண்ணீர் பிரச்சனை அப்படின்றது ஓரளவுக்கு இருந்தாலும் கூட தற்காலிகமாக தீர்வை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உச்சநீதிமன்ற உத்தரவை சரியான வகையில் நடைமுறைப்படுத்துவதற்கான அடிப்படை தேவையோடு தான் அந்த சந்திப்பு நடந்துச்சு. ஸோ வரக்கூடிய நாட்களில் இந்த 2 பேரோட பயணம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம்.